கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் ஒரு பயணம். காலை வேலை என்பதால் வீட்டில் சாப்பிடாமல் புறப்பட்டு விட்டோம். வழியிலே இட்லி தோசை கடை ஏதாவது இருக்கிறதா என்று பல இடங்களில் நிறுத்தி பார்த்தோம். எங்கும் கிடைப்பதாக தெரியவில்லை. இறுதியாக கடற்கரை சாலையிலே அமைந்த ஒரு கிராமம், ஆனால் ஒரு அளவுக்கு பெரிய கிராமம். அங்கே புகழ்பெற்ற ஒரு விநாயகர் கோவில் இருக்கிறது. அங்கு முதலில் தரிசனம் செய்துவிட்டு தான் ராமேஸ்வரம் செல்வது வழக்கம் என்று கூறினார்கள். அந்த இடத்தில் இங்கே எப்படியாவது சாப்பிடலாம் என்று பார்த்தால் ஒரு பகல் வேளையில் மீன் சாப்பாடுக்கு பெயர் பெற்ற ஒரு கடையை கையை காட்டினார்கள். மீன் கடையில் எப்படி டிஃபன் காலையில் என்று தயக்கத்தோடு உள்ளே சென்று அமர்ந்தோம். அங்கே வாசலிலே கூட்டம் அதிகமாக இருந்தது. உள்ளே நுழைய முடியவில்லை. அந்த கூட்டம் எல்லாமே பெரும்பாலும் பார்சல் வாங்கி செல்வதற்காகவே நிறைய நின்றது. என்னவென்று விசாரித்த பொழுது அது விவசாய அல்லது கதிர் அறுப்பு காலமாக உள்ளதால் இந்த நேரத்தில் காலையிலேயே விவசாய வேலைக்கு பணியாளர்கள் சென்று விடுவார்கள். அங்கே நீங்கள் கட்டட வேலைக்கு போண்டா டீ கொடுப்பது போல் அங்கு காலை விவசாய வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த காலை சிற்றுண்டி கொடுத்தால்தான் அவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதுதான் தற்போது வழக்கமாக போய்விட்டது. அந்த காலத்தில்தான் விவசாயிகள் நீராகாரத்தை மட்டுமே வீட்டில் பருகி வந்து நீண்ட நேரம் வேலை பார்த்து திரும்புவது வழக்கம் என்று கூறினார்கள். இப்பொழுது பெரும்பாலும் காலை உணவு, மாலை உணவு எல்லாமே சிறு ஹோட்டலில் மட்டும்தான். வீட்டில் சமையல் இல்லை.